பிரதமர் தமிழகம் வரும் நேரத்தில் ஸ்டாலின் கனவை உடைத்த சம்பவம் இனி வாய்ப்பில்லை, தலைகீழாக மாறியது. தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சிகள் தங்கள் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக கூட்டணியை பலப்படுத்துவது, தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பது, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகளின் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி அடுத்து வேறு யாரும் இணைய மாட்டார்கள் என திமுக தரப்பு எண்ணிய நிலையில் தற்போது அதிரடி மாற்றம் உருவாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த பிரச்சார மேடையில் கூட்டணி கட்சிகள் அனைத்து தலைவர்களும் மேடையில் அமர வைக்க பாஜக திட்டமிட்டுள்ள நிலையில் என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் பலம் அதிகரித்து வருகிறது. சென்னைக்கு வரும் பிரதமர் மோடி சிறப்புரையாற்ற உள்ளார். திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானத்தில் பகல் 1:15 மணிக்கு புறப்பட்டு பகல் 2:15 மணிக்கு சென்னை பழைய விமான நிலையம் வரும் பிரதமர் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்பு மாலை 5:05 மணிக்கு தனி விமானம் வாயிலாக டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமர் மோடியின் பயண திட்டம் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் மட்டுமே என்பதால் கார் பயணத்தை பிரதமர் தவிர்த்துள்ளார். திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் என்னதான் 4 முனை போட்டியாக இருந்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற கனவோடு இருந்தனர். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவானது. இதனையடுத்து அந்த கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வராது என திமுக கணக்கு போட்டது. பாமக, தேமுதிக, அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுக பக்கம் அல்லது விஜய் பக்கம் செல்லும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது தலைகீழாக திரும்பியுள்ளது அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அன்புமணியின் பாமக கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது. இன்று டிடிவி தினகரனின் அமமுக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. இப்படி நாளுக்கு நாள் தேசிய ஜனநாயக கட்சி பலம் சேர்வதால் திமுக இந்த முறை எப்படி தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பது சிக்கலாகவே அமைந்துள்ளது. கடந்த முறை டிடிவி தினகரன் தனியாக போட்டியிட்டார். இன்று அல்லது நாளைக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக இணையலாம் என்று கூறப்படுகிறது. இப்படி பலமான கூட்டணி அமைத்து வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் குறிக்கோளோடு மத்திய பாஜக செயல்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தாவேக பக்கம் சென்றால் திமுக மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்பது சந்தேகமாகவே உள்ளது. பிரதமர் மோடி அடுத்து தமிழகத்திற்கு மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் மீண்டும் மீண்டும் திமுகவின் ஊழல், வாரிசு அரசியல், சாதிய பாகுபாடு என பாஜக சுட்டிக்காட்டும் நிலையில் மக்களிடம் மாற்றம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் திமுக மீண்டும் பாஜகவை எதிர்த்து தமிழகத்தில் பிரச்சாரம் செய்து வெற்றி பெறலாம் என நினைப்பது மக்களிடம் பயன் கொடுக்காது என்றே கூறப்படுகிறது.